பொண்டாட்டி நீ முழுகாம இருக்க. உன்னை செக்கப் கூட்டு வரதுக்குள்ளேயே நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. வீட்டுல 1000 பொய்ய சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. நம்ம பிள்ளைய நாம பெத்தெடுக்கிறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியது இருக்கும் போல இருக்க. ஆமாங்க, எனக்கும் அதை நினைக்கும் போது வருத்தமா தான் இருக்கு. வீட்டுல செக்கப்க்கு போறேன்னு சந்தோஷமா கூட சொல்லிட்டு வர முடியல. அம்மாக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு பயமாவே இருக்க மாதிரி இருக்கு. நீ வேற ரோக்கு, இப்ப எதுக்கு சீரியஸ் ஆகுற? நான் ஏதோ வந்த டென்ஷன்ல ஏதோ புலம்புனேன். அதெல்லாம் நீ ஒன்னும் பெருசா சீரியஸா எடுத்துக்காத. எல்லாத்தையும் சகல பார்த்து பாப்பல. அவர் தான் டைம் பார்த்து அத்தைங்கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காருல்ல. அவர் மூலியமா நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அவர் மேல எனக்கு நம்பிக்கை 100% இருக்கு. ஆமாங்க, அவர் ஒருத்தர் தான் நமக்கு நம்பிக்கை. எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஹேண்டில் பண்றாரு. ஆமாமா, ஆனா நம்ம வீட்டுல ஒரு வில்லங்க இருக்க. அதான் சின்னத்தன்னு ஒரு கேரக்டர். அது எப்ப பாரு நம்மள ஒரு டவுட்டோடய பாத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, சித்திக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏமாந்தாலும் நான் கர்ப்பமா இருக்க உண்மையை கண்டுபிடிச்சு அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அத சொல்லு. நீ ஒண்ணு கவனிச்சியா? இப்ப நம்ம வெளியே கிளம்பும் போது கூட நம்ம 2 பேரையும் டவுட்டா தான் பார்த்தாங்க. ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணி வந்தாலும் வந்திருப்பாங்க. எதுக்கும் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஓகேவா டாக்டர்? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு பிறக்க போறது ராஜாவா இல்ல ராணியான்னு சொன்னீங்கன்னா. ராஜா ராணியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. எங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதான். அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது சார். அதெல்லாம் சட்டப்படி குற்றம். இல்ல டாக்டர், இவ 3 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்காளா, அதான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. எங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க டாக்டர். நீங்க சொன்னீங்கன்னு நாங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். இல்லங்க, சொல்லக்கூடாது. சொன்னா அப்புறம் எங்களை உள்ள வச்சிருவாங்க. ப்ளீஸ் டாக்டர், எங்களுக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் ஓகே தான். அது ஆணோ பெண்ணோ ஓகே தான். இருந்தாலும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், அதெல்லாம் சொல்ல மாட்டோம். தேவையில்லாம கேட்காதீங்க. இந்த மெடிசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க. எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்றேன். வாங்கிட்டு வரேன் டாக்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்கிட்டு வரேன். ரோகு, போலாமா? போயிட்டு வரேன் டாக்டர். டாக்டர் வாங்க சார். உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க சார். மகேஷ் எப்படி இருக்கான்? எதனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நோ இம்ப்ரூவ்மெண்ட் சார், அப்படியே தான் இருக்காரு. நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். டாக்டர், இதுக்கு மேல நீங்க வச்சிருக்க வேண்டாம்னு தோணுது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? எங்க ட்ரீட்மெண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்லை டாக்டர். இவங்க இருந்தா நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் சொன்னேன். என்ன ப்ராப்ளம் சார்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே டாக்டர். ஏபிஎஸ் கார்பஸ் மனுவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இவங்க இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் பிரச்சனை வரும். எனக்கு உதவி செய்ய போய் நீங்க பிரச்சனையில மாட்டிக்கூடாதுன்னு பாக்குறேன். சரி, கோமா பேஷண்ட் தூக்கிட்டு போய் என்ன சார் பண்ணுவீங்க? நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற மாதிரி இதே செட்டப்ப எனக்கு இன்னொரு இடத்துல செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அங்க வச்சு பார்த்துப்பேன் டாக்டர். சட்டப்படி இதை நான் செய்யக்கூடாது. அதோட பேஷண்ட்டுக்கும் இது சரியா வராது. ஆனா உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியறதால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சிஸ்டர். சொல்லுங்க டாக்டர். இந்த பேஷண்ட்டை நீங்க தானே பாத்துக்கிறீங்க? ஆமா டாக்டர். இவர் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இவர் சொல்ற இடத்துல பேஷண்ட்டை செட் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். போய் வார்ட் பாய் கூட்டு வந்து பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. ஓகே டாக்டர். டாக்டர், எதனா எமர்ஜென்சினா நான் கால் பண்றேன் டாக்டர். சரி, பேஷண்ட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, அது முக்கியம். சரிங்க டாக்டர். சார், பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். இனிமே நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஒரு வழியா அவனை இப்படியே பக்காவா செட் பண்ணியாச்சுப்பா. இனிமே ஒரு பிரச்சனை இல்ல. இல்லங்க, இது இல்லாம இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனை சகலா? துர்காவும் நவீனும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சகலா, என்னையா சொல்ற? அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. எப்பப்பா?
முட்டாளடா நீ? என்னடா பண்ணி வச்சிருக்க? இது தப்புன்னு உனக்கு தெரியல? சாரி கார்த்திக், எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டோம். ஆமா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். உங்க கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நீ உன் தாலியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வை. நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், புரியுதா? சரி. ஐயோ சகல, என்னையா என்னென்னமோ சொல்ற? துர்காக்கு தட்டு மாத்திரம் அன்னைக்கா கல்யாணம் ஆச்சு? ஏப்பா, அன்னைக்கு அவ கோயிலுக்கு போனன்னு சொன்னது கல்யாணம் பண்ணிக்கதானா? ஏப்பா நீ தானப்பா அப்புறம் அவளை கையோட கூட்டு வந்த? ஆமா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே எங்க போனேன். நீங்க தான் அத்தை கிட்ட பேசி எங்க 2 பேரோட கல்யாணத்தை ஏத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்னங்க பண்றது? ஏப்பா, பண்றதையும் பண்ணிட்டு இதுல ஒன்ன வேற இழுத்து விட்டாங்களா? ஏப்பா, அத்தைக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலப்பா. நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி 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 வந்துகிட்டே இருக்கப்பா. எல்லாம் இவனால ஆரம்பிச்சதுப்பா. அத்தை கிட்ட பேசி அவங்க 2 பேரோட கல்யாணத்தை ஏத்துக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏப்பா, ஒரு பக்கம் என்னன்னா கல்யாண வேலை ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் என்னன்னா கல்யாணமே ஆயிடுச்சுன்ற. இது எப்படிதான்ப்பா தீர்த்து வைக்க போற? எனக்கே புரியல. இதெல்லாம் கேட்டா எனக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கே. எப்படிதான்ப்பா சமாளிக்க போற இதெல்லாம்? என்ன நடந்தாலும் இது என்னோட குடும்பங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை சரி பண்ணி தான் ஆகணும். என்னால் அப்படியெல்லாம் விட்டு போக முடியாதுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா.